வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் குறிப்பாக சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல்ல நம்மளுடைய சேனல்லேருந்து ஏராளமான தகவல்கள் வரலாறை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இருந்தபோதிலும் வரலாற்றுக்கு 3 முக்கியமான ஒரு செயல்பாடுகள் உண்டு. ஃபர்ஸ்ட்டு வரலாற்றுக்கு ஆண்டு என்பது முக்கியம். 2வது வரலாற்றுக்கு ஆதாரம் என்பது முக்கியம். 3வதாக எங்கு நடைபெற்றது அப்படின்றத நம்ப இங்கு பார்க்குறோம். குறிப்பாக சில வரலாறானது பார்த்தீங்கன்னாக்கா, மீண்டும் நினைவு கொள்ளும்போது எளிதாக நமக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரலாற்றுக்கு ஆண்டு முக்கியம் என்பதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த வகையில ஒரு சில ஆண்டுகளையும், ஒரு சில அரசர்களை பற்றியும் நான் இங்க குறிப்பிடுறேன். அவங்க எந்த ஆண்டுகள்ல வாழ்ந்தாங்க? அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சில சாதனைகள் என்ன? அப்படின்றதையும் நம்ம இங்க பார்க்கலாம். குறிப்பாக வரலாறு என்பது பார்த்தீங்கன்னாக்கா, அ ஆண்டை அடிப்படையாகக் கொண்டே செயல்பட்டு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அ ஆரம்ப காலகட்டங்கள்ல வரலாறு என்பது பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக கிமு கிமு ஆண்டுகளுக்கு உள்ளிட்ட காலகட்டங்களிலேயே இது தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக 3250 டூ 2750 வரை பார்த்தீங்கன்னாக்கா, சிந்துவெளி நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, குதிரை பற்றியும், இரும்பை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக பயன்படுத்திய பொருட்கள், உலோகப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா, செம்பையே அவங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில பார்க்குறோம். குறிப்பாக அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவர்களால் பயன்படுத்தப்பட்டிருந்த வெண்கல சிலை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. மண்பாண்டத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் குடுத்திருக்கிறாங்க. மண்ணிலான பல வகையான பொருட்கள அவங்க உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து சிந்துவெளி நாகரிகத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேதகாலம். வேதகாலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக 4 வேதங்கள். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். இவற்றில் மிக பழமையான வேதம் ரிக்வேதம் என்றும், ரிக்வேத காலத்தில் பெண்கள் படித்தவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். லோபமித்ரா என்ற பெண் ரிக்வேத காலத்தில் இருந்த படித்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, மௌரியர்களுடைய ஆட்சியை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, அ கௌடில்யர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அர்த்தசாஸ்திரம் என்ற நூலின் மூலமாக மௌரியர்களின் ஆட்சி காலத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. அவற்றில் குறிப்பிடத்தகுந்த அரசர் அசோகர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அசோகருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பாக அவருடைய காலத்தில் நெறைய கல்வெட்டுக்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில குறிப்பிடத்தகுந்ததாக 13 கல்வெட்டுக்கள அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த கல்வெட்டுக்கள்ல பார்க்கும்போது, அவர் கிமு 261ல் நடைபெற்ற கலிங்க போருக்குப் பிறகு திக்விஜயத்திற்கு பதிலாக தர்ம விஜயத்தை மேற்கொண்டார் அப்படின்ற தகவலையும் நம்ம இங்கு பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது குப்தர்களுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்போ பார்த்துருக்குறோம். நம்மளுடைய சேனல்ல குப்தர்களைப் பற்றி பல்வேறு தகவல்கள குறிப்பிட்டிருக்கோம். குறிப்பாக 1ஆம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் மற்றும் 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள நம்மளுடைய சேனல்ல சின்ன கிளாஸ்ல இருக்கக்கூடிய புத்தகத்தை அடிப்படையாகக் கொண்டு நான் குடுத்திருக்கிறேன். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது குறிப்பாக முஸ்லிம்களின் வருகை. ஏன்னா, அதுக்கடுத்து ஹர்ஷர் தான் குப்தர்களுக்கு பிறகு ஹர்ஷருடைய காலம் இருந்திருக்கு. அடுத்து முஸ்லிம்களின் வருகை. கிபி 712ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அரேபியர்களுடைய படையெடுப்பு இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதில நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா, குறிப்பிடத்தகுந்ததா டெல்லி சுல்தான்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. டெல்லி சுல்தான் அப்படின்னு பார்க்கும்போது, டெல்லி சுல்தான்கள் கிபி 1206 முதல் 1526 வரை ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. அவற்றில் 5 வம்சங்களாக ஆட்சி புரிந்தாங்க. அவை மம்லுக் வம்சம், அதைத் தொடர்ந்து கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதில குறிப்பிடத்தகுந்ததா பார்க்கும்போது, அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்புகள் குறிப்பிடத்தகுந்தது. அலாவுதீன் கில்ஜியோட காலம் பார்த்தீங்கன்னாக்கா, 1296 முதல் 1316 வரை அவருடைய காலம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருடைய காலத்தில மாலிகாபூர் அவருடைய படைத்தளபதியாக இருந்து தென்னிந்தியா வரை படையெடுத்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதைத் தொடர்ந்து துக்ளக்குடைய காலத்தில முகமது பின் துக்ளக்கும், பெரோஸ் துக்ளக்கும் சிறந்த ஆட்சி புரிஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவங்களுடைய காலத்தில் பொதுப்பணித்துறை நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக முகமது பின் துக்ளக் காலத்தில் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகர் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கு பார்க்குறோம்.
அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது சையத் வம்சம், லோடி வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு பார்க்கும்போது இப்ராஹிம் லோடி. இவரே வந்து டெல்லி சுல்தான்களின் கடைசி அரசர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது டெல்லி சுல்தான்களில் கடைசி அரசரான இவரை வந்து 1526 முதல் பானிபட் போரில் பாபர் வந்து தோற்கடிக்கிறார். தோற்கடித்து முகலாய வம்சத்தை இந்தியாவில் உருவாக்கினார். 1526 முதல் 1707 வரை சிறந்தது ஒரு ஆட்சியை வந்து முகலாயர்கள் இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பிடத்தகுந்ததா அப்படின்னு பார்க்கும்போது முதல் பானிபட் போர் 1526, இரண்டாவது பானிபட் போர் 1556. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது 1707 குறிப்பாக ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்கு வருகை தர ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது முதலில் வந்தவர்கள் 1498 போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. 1600 ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. 1602 டச்சுக்காரர்கள் வந்தாங்க. 1616 டேனியர்கள் வந்தாங்க. 1664 பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது அவர்களுடைய ஆட்சியானது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. பக்சார் போர் 1765 ஆண்டு அலகாபாத் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது 3 கர்நாடக போர்கள். முதல் கர்நாடக போர் 1746 முதல் 48 வரையிலும், இரண்டாவது கர்நாடக போர் 1749 முதல் 1754 வரையிலும், மூன்றாவது கர்நாடக போர் 1756 முதல் 1763 வரையும் நடைபெற்றது. இந்த கர்நாடக போர்களில் பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வியடைந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக 1757 1857 வரை இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தொடர்ந்து காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது 1857 ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போர் நடைபெற்றது. பிறகு 1858 முதல் 1947 வரை குறிப்பாக இந்தியாவானது இங்கிலாந்தின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவற்றில் பார்க்கும்போது 1885 முதல் 1947 வரை இந்தியா விடுதலை பெறும் வரை பார்த்திங்கனாக்கா குறிப்பாக இந்திய தேசிய இயக்கமானது தொடங்கப்பட்டு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அந்த போராட்டங்களை பற்றிய ஒரு சில தகவல்கள் 1885 1931 வரை பார்த்திங்கனாக்கா நம்முடைய சேனலில் வந்து கொடுத்துருக்குறோம். அது வந்து நீங்கள் பாருங்கள். குறிப்பாக தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா அது அடுத்தடுத்து வந்து இருந்த காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் வந்து நடைபெற்றது. இதை வந்து நம்ம இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்க்குறோம். சரிங்களா? இது போன்ற பல்வேறு தகவல்களானது வரலாற்றில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு நினைவு கூறும் வகையில் நான் வந்து கூறியிருக்கேன். அதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக படித்தது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வரும். தொடர்ந்து வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அனைவரும் வந்து நல்லா எழுதுங்க. மீண்டும் ஒரு செய்தியோடும் அடுத்த போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டும் நம்முடைய சேனல் வந்து தொடர்ந்து பல்வேறு தகவல்களை நான் கொடுத்துன்னே இருப்பேன். சரிங்களா? எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆல் தி பெஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.